யாரு தாசில்தார் வாருனாங்களா? அவரெல்லாம் திருப்பினா ரெண்டு பேர் வாங்க. சார் ஒண்ணுமே ஒரு கதையும் ஆகல. எவ்வளவு நாள் அலையிறது வச்சிருக்க ரெண்டு நிறைவேறிட்டு வாங்க. அங்கேயுமே வரல சார். ரொம்ப விளக்கம்லாம் நாங்க நிறைய வாட்டி வாங்கிட்டு போயிட்டோம் சார். அவர் காந்தி நகர்ல ஒரு 30 பேருக்கு பட்டா கொடுத்துட்டு அது என்ன பண்ணல. அவர் ரோடு சாலை வசதி இல்லட்டு அவர் பண்ணிட்டு இருக்காப்ல. எவ்வளவு நாள் சார் அலையிறது? வேலை வெட்டிக்கே நாங்க வேலை வெட்டிக்கே போகாம நாங்க இதே பொழப்பா வந்து உட்கார்ந்துட்டு போராடிட்டே இருக்க முடியுமா சார்? 20 வருஷம் இன்னமும் வீட்டு மனை பட்டா கேட்டுக்கிட்டு இன்னமும் வீட்டு மனை பட்டா சாலை வசதி தண்ணி வசதி கேட்டுக்கிட்டு இடம் இல்ல. 1996 கொடுத்த பட்டா இன்னமும் கணக்குல ஏத்தலாம். என்ன சார் அதிகாரி அரசு வந்து அது சம்பந்தம் என்ன நடவடிக்கை எந்த நடவடிக்கை எடுக்கலையே. அவர் தண்ணி வசதி ஆட்சிக்கு நல்ல பேரு வரணும்னா அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடியவங்க நல்லா துரிதமா செயல்படணும். மக்கள் பிரச்சனைய யாரும் வந்து செயல்படலன்னு நான் சொல்லல. உங்களை மாதிரி நல்ல அதிகாரி பண்றாங்க. பாதி பேர் வந்து என்ன பண்றாங்கன்னே தெரியல. நீங்க இப்ப என்ன பர்டிகுலரா சொன்னீங்கன்னா இதே மாதிரி சார் இது மாதிரி ஒரு 5 தடவை நாங்க நடந்துட்டோம் சார். அதெல்லாம் ஒண்ணு இதே மாதிரி பேசுறது நாங்களும் போறது அங்க கடைசியில பார்த்தா எழுதுறது ஒரு மனு மாதிரி கொடுக்குறோம் எழுதுறது அதை வச்சுட்டு ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு அதே மாதிரி தாசில்தார் ஆபீஸ்ல கொடுத்தாங்க. இந்த போராட்ட தலைவர் எல்லாரும் கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட என்ன பண்ணாங்க? உடனே ஒரு 20 நாள்ல ஏத்துறப்பா பட்டாங்க. ஒண்ணு ஏத்தல. இது சாலை வசதி அவர் மனு கொடுத்து முடியாம தண்ணி வசதி இல்ல சார். அந்த இதுல ஒரு அப்படியே விஷயங்கள் நம்ம பேச முடியாது. அதுல பிப்ரவரி மாசமே அனுப்புன இந்த ஏபிஓ தான் வந்து பால்வாடி கட்டடம் உடனே சொல்லுவது சார். அது நின்னு போச்சு. என்ன சொல்றேன் பேப்பரை கலெக்டர் டேபிள்லயே வச்சிருந்தாங்க தண்ணி வந்துருமாங்க. பேப்பரை வந்து நகர்த்திக்கிட்டு இருக்கிறோம். பேப்பரை வச்சுக்கிட்டு தண்ணி வரமாங்க. இந்த 20 லட்சம் ரூபாய்க்கு ஏதாவது பண்ணிருக்கலாமா இல்ல சார்? எதுக்கு சார் இது கட்டி கொடுத்தாங்க அரசு சார்பில்? அதை மெயின்டைன் பண்றதில்ல. அதை எதையுமே செய்யறதில்ல. 20 லட்சம் ரூபாய் போச்சு சார். அதுக்கு இல்ல சார் அது சம்பந்தப்பட்ட அதிகாரி வரட்டும். பேச்சுவார்த்தை வாங்க. இங்க பாருங்க இந்த ரோட பாருங்க. காந்தியே நமக்கு அப்படிதாங்க சுதந்திரம் வாங்கி காந்தி வந்து வாங்கி சும்மா இருங்க. இல்லங்க நீங்க நம்மளா இருக்கீங்க. இருந்தாங்க சார். இங்க பாருங்க சார் அங்கன்வாடி கட்டணம் சார். ஆமா இது போயிருக்கு முடிச்சு அன்னைக்கு ஒரு வாட்டி சீதானப்பட்டிக்கு நான் இருக்கும்போது போயிருக்கேன். இப்ப எம்ஜிஆர் இது வந்துடும் நினைக்கிறேன். எவ்வளவு ரொம்ப ஒரு மன உளைச்சலா இருக்கு சார். இந்த ஊரணி பாருங்க. அந்த ஊரணி எந்த ரோடு இது? காலனிக்குள்ள உள்ள போறதா? ஆமா சார். அந்த தாரோடா? ஆமா சார். உள்ள நேர தெக்க ரோடு. இங்க என்னன்னா சமூக விரோதிகள் கும்பல் பட்டா கொடுத்த இடத்துக்கு போக விடாம கல்லூட்டை வீசுறதும் கல்லுக்கால பிடிங்கி வீசுறதும் வந்து விரட்டி விடுறதும் இந்த கோரிக்கையெல்லாம் அப்படியே டிஆர்ஓக்கு அனுப்பிடுவாங்க. நெருப்பு வச்சு கொடுத்துரும் சார். இப்ப வர சொல்லுவோம் சார் டிஆர்ஓ. இல்லைன்னா நாங்க போக மாட்டோம் சார். இல்ல டிஆர்ஓ எல்லாம் எல்லாம் மீட்டிங் போயிருக்காங்க. இல்ல மீட்டிங் எங்க மக்கள் பிரச்சனை சரி பண்ணாம என்ன சார் மீட்டிங்? எங்களுக்கு அதிகாரி வேணும் சார். பாருங்க இந்த பட்டா வந்து கணக்கை ஏத்தலன்னு வைங்க. அதுக்கப்புறம் உண்ணாவிரத போராட்டம் நாங்க எல்லாம் அனைத்து காந்தி நகர்ல உள்ள யார் கொடுத்தாலும் அப்படியே கூட நாங்க மெயின்ல உட்காந்துருவோம். கிடையாது பாத்துங்க. நீங்க ஏதோ உங்களோட வந்து வர்ற சமாச்சாரம் இந்த ஆபீஸ் கிடையாது. அவரை கூப்பிடுங்க. ஆடியோ கூப்பிட்டாங்க சார். ஆடியோ கூப்பிடுங்க சார். சார் இப்பதான் ஐயா சொன்னாங்களே சார். இப்ப எல்லா அதிகாரியும் வர்றேன்னு யாரும் வர்ற? நீங்க ஒரு ஆள் மட்டும் வந்திருக்கீங்க. இல்ல இல்ல இவங்க வர சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி எல்லாரும் வர்றாங்க. யாருமே இல்லையே சார். சம்பந்தப்பட்ட அதிகாரி வர்றாங்க யாருமே இல்லையே சார். ரெண்டு வீடியோ தான் உடனே வந்திருக்காங்க. இவங்க அவர்தானங்க செய்ய முடியும். இவங்க போய் ஆர்டிஓ போலீஸ் தரப்புல சொன்னாங்கல்ல சார். நாங்க எத்தனை கோரிக்கை வச்சிருக்கோம்? எல்லா கோரிக்கைக்கு தானே வந்திருக்கோம். ஒரு கோரிக்கைக்கு ரோடு வசதிக்கு மட்டுமல்ல. இதை படிச்சீங்களா இல்லையா? 3 கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதுல 2 கோரிக்கைக்கு மட்டும் வந்துட்டு இன்னும் அதிகாரி வரலன்னா எப்படி சார் பண்றது? அவங்க ரெடியா இருக்காங்க. அவங்க அம்மா மேடம் வந்து மெட்ராஸ்க்கு மீட்டிங் போயிட்டாங்க. ஏபிஓஸ் எங்களை கூப்பிட்டு அதுக்காக தான் வர சொல்லி ரெக்கார்ட்லாம் பாட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட பேசுவாங்க. அந்த இது சமாச்சாரம் அது ஆர்டிஓ டிஆர்ஓ இதை வாங்க
அதான் நம்ம பேசுவோம். 30-40 பேர் உயிர் இந்திய குடிமகன் நாங்க. எங்களுக்கு மதிப்பே அளிக்காம வந்த அதிகாரி எல்லாம் அப்படி கலந்துக்கிறோம்னா என்ன சார் மரியாதை? அதிகாரி கலந்து போல உங்களுக்காக தானங்க நான் இருக்கிறேன். நீங்க பண்றீங்க சார், அவங்களுக்காக என்ன சார் பண்றாங்க? அந்த மக்களுக்கு வந்து நோட்டீஸ்ல தெளிவா சொல்லல, அதனாலதான் அது பிரச்சனை. எல்லாம் அங்கதான் இருக்கு. கீதானப்பட்டி, மலவராயன்பட்டி, புதுக்கோட்டை, காந்திநகர் போட்டு அந்த ஏழை எளிகளுக்கு இந்த ஆபீஸ் இல்லையா? அது இந்த ஆபீஸ் இல்ல சார், பொது இடம் எதிரில். அதாவது வந்து என்ன போட்டுருங்க பாருங்க, அதாவது மாவட்ட ஆட்சியர் முகமை அலுவலகம் எதிரில் சார். ஒரு போராட்ட வடிவில ஃபார்ம் பண்றாங்கனாக்கா ஆடியோ தானே சார் பேச சொல்லணும். இல்ல இப்ப ஒரு லேண்ட் அவுட் ப்ராப்ளம் வருது வச்சுங்களேன், ஆடியோ தானே அதை மெயின்டைன் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் சமாச்சாரம் வாங்க பேசி நீங்க என்ன இப்ப ஆடியோ நினைச்சு உங்க டிபார்ட்மெண்ட் அலுவலகத்தை இவங்களுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆடியோ வர சொல்லுங்க முதல்ல. நாங்க 10 நாளா இருந்தாலும் போக மாட்டோம். பட்டாவெல்லாம் அந்த கொடுத்துடாத தாக்கு பேரை கொடுங்க, யாராரு கொடுத்துருக்கான்னு கொடுங்க. நீங்க இங்க போராட்டத்துல கலந்துக்கிற அந்த அவங்களுடைய அட்ரஸ் மட்டும் அது சார், அது வாங்கிக்கோங்க. நீங்க பாவம், நீங்க கொஞ்ச நேரம் இருங்க. மூணு மக்களுடைய கோரிக்கை, அதாவது 3 ஊருடைய பிரதான கோரிக்கை சொல்லியிருக்காங்க. 2 ஊருக்கு பிரதான கோரிக்கைக்கு நீங்க வந்திருக்கீங்க, இன்னொரு ஊருக்கு பிரதான கோரிக்கைக்கு வரவே இல்லை. நம்ம டிபார்ட்மெண்ட் நீங்க 2 ஊர் பிரச்சனை இந்த அங்க வேலை வெட்டியை விட்டுட்டு எல்லாம் சம்பாதிக்கிறதுனால அங்கேயே வந்து உட்காந்துருக்காங்க. சொன்னாங்க, உடனே வந்து போலீஸ் தரப்புல இருந்து சொல்ல சொல்லுங்க. நீங்க ஒத்துக்கிறோம், அவங்க தரப்புல இருந்து சொல்லி இந்த மாதிரி மக்கள் அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்ல சொல்லுங்க. உடனே அதிகாரி வருவாங்க. அதுதான் நீங்க அதை செய்ய சொல்லுங்க. எனக்கு தெரியல சார், எனக்கு சொல்லியிருக்கா அவ்வளவுதான். உங்களுடைய வேலை அவ்வளவுதாங்க, போலீஸோட வேலை அவ்வளவுதான். சொல்ல முடியாதவங்க அங்க போய் நிழல்ல வர முடியல. அந்த ஆட்டோக்குள்ள ஏறி உட்காந்துக்கங்க, அந்த ஆட்டோக்குள்ள உட்காந்துக்கங்க. வேண்டான்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேணான்னா 2 பேரும் ஒதுங்கிக்க, பாக்கி எல்லாரும் பூசிக்கிட்டே இருக்கிறோம் சார். அப்புறம் எப்படி சார் அதே பணம் பத்தலையா சார்? ஒவ்வொன்றுக்கு பில்லு இருக்கு. சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து கொடுத்த அமௌண்டோட பார்த்துருக்காங்க, டபுள் மடங்கா பார்த்துருக்கான். வாய்மொழி எழுத்துப்பூர்வமா இல்ல. ஒரு சிமெண்ட் வாங்கினாலும் பாவம் அன்னைக்கு கூடுதல் செஞ்சு முன்னாடி வேலை செஞ்சு முடிக்கிறோம் சார். கடங்காரங்க வந்து நிக்க ரொம்ப வைத்திருக்கிறாங்க. 34,000 ரூபாய்க்கு பார்த்தேன் சார். அதோட கூட ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்னா வந்து எங்களை கேவலப்படுத்தும் போது அன்னாடு வேலை அதுக்கு இந்த ஆட்சி இது வராமே இருந்திருக்கலாம். நாங்க ஏதோ அன்னைக்கு அது விடாம நிம்மதியா இருந்து சாப்பிட்டு இருப்போம் சார். வந்து கேவலப்படுத்த போகும்போது வராமே இருந்திருக்கலாம். இந்த கடனை வாங்கிட்டு அவர் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு முறையை சொல்லுங்க சார். இல்லைன்னா நாங்க பசுமறியெல்லாம் எல்லாம் ரொம்ப போராட்டம் அங்க வரத்தான் சார் இருக்கிறோம். ஆமா, பாத்துறதுக்கான ஒவ்வொரு சிமெண்ட் வாங்கினதுலேருந்து பாத்துறதுக்கான பில்லு அனைத்து வச்சிருக்கோம். 34,000 டபுள் மடங்கு வேலைக்கு போனதான் சார் சாப்பிடலாம் இருக்கலாமே சார். எங்களுக்கு இந்த ஸ்கீமே தேவையில்லையே. பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட்டா அதுக்கு நாங்க போகலாம். வீடு என்ன பண்றது? அரசோட கடமை இதெல்லாம் செய்யறது. எஸ்சி பட்டு வந்து பல கோடி அரசாங்கம் கொடுக்குதுன்னா தாழ்த்தப்பட்ட ஆதிர மக்களுக்கு கொடுக்குறது பணம் பெரிய அளவுல தொகை. அந்த தொகையை வந்து என்னன்னா நம்ம பொருளாதாரம், சமூக கல்வி இதுக்கு பயன்படுத்தி வீடு ரோடு போடுறது இந்த மாதிரி விஷயத்துல செலவு செலவு பண்ணலாம். இந்த தொகை வந்தா அது கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார். ஐதாசம் பண்ணி திட்டத்தில் ஏதாவது இந்த ரோடு ஆகும், எந்த மக்களுக்கு என்ன தேவையான நாங்க எஸ்டிமேட் ரெடி பண்ணிட்டோம். அங்க ஃபீல்ட்ல போய் பார்க்கலாம். டாக்குமெண்ட் எல்லாமே பிரைவேட் இடம். அரசு
பஸ் ஸ்டாப் எப்படிங்க அரசு புறம்போக்கு ரோடு ஓரத்துல எத்தனை இடம் இருக்கு, எவ்வளவு புறம்போக்கு இடம் இருக்கு ரோடு ஓரத்துல? அடுத்த இடத்துல வைக்கணும். அந்த இடத்துல இருந்தா அந்த இடத்துல